ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல கண்டினியூ படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி. டீ சாப்பிட்லாமா பண்ணுவாங்க, டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். யோகி பாபு நான் வந்து வரும்போதே டேஸதா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே போவார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மேம். தேங்க்யூ அனபன் மேம். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி ஒரு நல்ல படம், ஐடியாலஜிக்கலாக பயங்கர இன்டெலிஜென்ட்டாக எடுக்கப்பட்ட படம். அர்ஜுன் சார், நீங்கள் முதல் சொன்ன ஓகே தான் சார் இந்த படம் இங்கே நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹரிஷ் சார்பாக நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல கண்டினியூ படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி. அவர் எங்கள் வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார், வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணால் மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான் எல்லாரும். அவங்க கூட இருப்பேன்னா அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணப்பில் இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றான்னு. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கடான்னு சொல்லுவேன், அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள் நீ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்டுறாது, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ என்னையா. அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருப்போம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம், அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவேல் சர்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிட்லாமா பண்ணுவாங்க, டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு ஷான் ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கி மேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அனபன் உங்களுக்கும், டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுன்னே இருக்காங்க, ஸ்கூல் பெல்லு மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் நேரம் டி நகருக்குள்ளே. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் பேச ட்ரை பண்ண போகிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்தில்ல. எனக்கு இது என்னோடய செகண்ட் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கொட்டக்காளி. மீனா தான் நான் இங்கே வந்திருக்கேன். யூ கேவ் மீ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். மீனாவுக்கு ரொம்ப நல்லா யூ கேவ் மீ லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் ஃபார் மை பர்ஃபார்மன்ஸ். இது மீனாவோட ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்பேஸில் நிற்கிற ஒரு கேரக்டர் தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் வரும்போது எனக்கு அது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணோம், இது வரைக்கும் இந்த ஸ்பேஸில் நான் பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப ஸ்கேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தேன். முன்னாடியும் நிறைய கமர்ஷியல் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் எனக்கும் அது எப்படி நான் அதில் ப்ளேஸ் பண்ண போகும், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் ஹரிஷ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான
மேம் நீங்கள் ஏதாவது பண்ணோம், அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி he gave me so much of confidence and strength to do this character. And one thing about Harish that I absolutely love is the conviction he has as a director. அவங்க யார் என்ன டவுட் சொன்னாலும் படத்துக்காக ஷூட் ஆர் என்ன வேணாலும் ஆக்டர்ஸ் எனி இஷ்யூஸ் இந்த செட் ஹரிஷை ஃபேஸ் பார்க்கும்போது பண்ணலாம் மேம் நம்ம பண்ணலாம் அப்படி தான் சொல்லியிருக்கோம். அண்ட் தட் இஸ் ஹிஸ் பியோர் கன்விக்ஷன் ஃபார் த கிராஃப்ட் ஃபார் த சினிமா தட் ஹீ லவ்ஸ். அதுக்காக தேங்க்யூ ஹரிஷ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஃபார் பிலீவிங் இன் எவ்ரி திங் அபவுட் திஸ் சினிமா. யூ ஆர் த பிக்கெஸ்ட் பில்லர் ஃபார் கான்சிட்டி. எல்லா இடத்துலும் நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது டைரக்டரோட தேங்க்ஸ் சொல்லுவோம், ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லுவோம். அது தட் இஸ் ஹவ் வி பின் ப்ராக்டிஸிங். பட் ஹியர் எனக்கு ஹரிஷோட தேங்க்ஸ் சொல்லும்போது, ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஆனஸ்டாக டிசர்விங்கான ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் இது. என்னென்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை இந்த 26 ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நாட் ஜஸ்ட் they didn't just push it across. அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியும், என்ன பெஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும், பேனர்ஸ், என்ன சாங்ஸ், மியூசிக், ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி படம் ப்ளேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆல் மை co-actors. Arjun Das, he has been a delight to work with. We've been trying to work together for a few films. இதுதான் full-fledged வந்திருக்கேன். As an actor, he's brilliant. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். As a human being also, he is incredibly kind and humble. அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணதும் அவ்வளோ ஹம்பிளான ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். வடிகரிசி மேம், யூ ஆர் அ லெஜண்ட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது it was such a dream for me. என்னன்னா எனக்கு சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவங்க எவ்வளோ வருஷமாக சினிமா பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, சினிமாவோட ஹார்ட்ஷிப் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசி ரொம்ப ஜெனுவினாக ஸ்டோரி ஷேர் பண்ணி ஷி ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கு. லைக் நான் டயலாக் பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். என்னென்னா தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன். அப்போ ஹரிஷ் வரும்போது ஹரிஷோட ஸ்பீட் இஸ் இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட். ஹரிஷ் என்ன பேசினாலும் எனக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேன். ஸோ வென் ஹி கேம் அண்ட் டோல் மீ த டயலாக்ஸ், ஐ தாட் இட்ஸ் பிகாஸ் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாத இருக்கனால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். தென் ஐ லுக் இட் வரிகரிசி மேம் அண்ட் ஷீஸ் லைக் எனக்கும் புரியலை அந்த மாதிரி சொல்லும். பட் ஷீ வாஸ் அ டிலைட். ஷீ ஹெல்ப் மீ ஸோ மச். தேங்க்யூ மேம். யோகி பாபு சார், I think he increased my lifespan by 10 years by just making me laugh. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் எல்லா சீன்லும் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு பர்ஃபார்ம் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். என்னென்னா ஒரு டைலாக் பேசி திரும்பும்போது அவங்க ஏதாவது கவுண்டர் சொல்லும், எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கும். பிஹைண்ட் கேமரா, ஆன் ஸ்க்ரீன், we are all laughing. So he is a fantastic person, fantastic performer. Akhilan, he's my first on-screen son. And he's been a sweetheart and also he's also very seasoned. அவங்க சின்ன பையனாக இருந்தாலும் கேமரா தெரியும், டைரெக்ஷன், கியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். He's a brilliant boy. And Foxy, it's been so much fun working with you. Again, like everybody said, I'm seeing you wearing a full pant, which is fun to see. Thank you for being so kind and patient. எல்லாரும் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாரும், என் டீமும், everybody's been so supportive. ஷான் சார், உங்கள் மியூசிக், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஐ டான்ஸ்ட். இது என்னோட முதல் டான்ஸ். அதுக்கு மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் பெரிய தேங்க்ஸ். என்னை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் டூயிங் இட். ஷான் சார்ஸ் மியூசிக் ஜஸ்ட் மேட் இட் இன்க்ரெடிபிளி வண்டர்ஃபுல் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டர் போய் இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவேன்னு.
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் ஆல்சோ. தேங்க்யூ. ரொம்ப லேட் ஆச்சுன்னு தெரியும், பட் தேங்க்யூ. குயிக்காக முடிச்சிடுறேன். ஜஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். வேறு என்னென்ன சொல்லணுமோ அதை நேரில் சொல்லிக்கிறவங்க எல்லார்ட்டையும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஹரிஷ். நிறைய சொல்லணும்னு இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஐ வாண்ட் டு வின் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக கன்விக்ஷனோட அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். யூனோ இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி யூனோ சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு டெல்டா ஸ்டூடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சீமாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷான் ஐயாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக்காக படம் பாருங்கள். இமோஷன் இருக்குது, ஹியூமர் இருக்குது, அதில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். நம்பி தியேட்டருக்கு வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்கள் எல்லாரும் பற்றியும். பட் வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில். நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பிக் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ். விஜயா எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலாக தேங்க்யூ சொல்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா இன்னும் ஹரிஷும் பேசணும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ. ஆல்சோ லவ். சரி, என் பேர் சதானந்த். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு. ஸோ மெயின் தேங்க்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஹரிஷ் துரைராஜ் அண்ணா. ஸோ ஹரிஷ் துரைராஜ் அண்ணா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த கதை வந்து ஸ்கிரிப்டில் இருந்து கூடவே இருந்திருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது, பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் வச்சுருந்தாங்க, சஞ்சீவ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அவரும். ஸோ அவர் தான் ரிஹர்சல் மாதிரி போய் ஒரு வாரம் ஷூட்டுக்கு முன்னாடி போய் டைலாக்லாம் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஷூட்டுக்கு போனோடனே ஷூட்டில் டைலாக் அடிச்சுட்டு புதுசாக ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அது ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணி திருப்பி பேசு அப்படின்னாங்க. அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க? ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூட அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்னைய வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர் அர்ஜுன் சார், இமான் எனர்ஜி சார் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு யோகி பாபு அண்ணா வந்து வரும்போதே டே சதா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே போவார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மேம். தேங்க்யூ அனபன் மேம். ஸோ அதான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் and for every actors, all the technicians. Thank you. First of all, good evening to one and all present here, and special thanks to all the press and media to be present here. So actually எல்லாரும் சொன்னாங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் இதில் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன். So this is actually, as a co-producer, this is my first thing too, though our production has been into this. So actually என்ன ஆச்சுன்னா, there was another function in which we were there. அண்ட் அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வருது த்ரூ மை மாலியன் மன்வி டீம் தட் இந்த மாதிரி ஹரிஷ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு மூவி பண்ணுறாரு, நீங்கள் வந்து would you be interested to listen, he is looking for a co-producer. சரி போன்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தட் ஐம் லிஸ்னிங் டு. நான் லைஃப்லேயே வந்து இது முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்டது கிடையாது. மாலியன் மன்விக்கு ஃபினான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஐ பீன் ஹெல்பிங் அவுட், பட் தென் ஸ்கிரிப்டாக கேட்குறது ஃபஸ்ட்டு. சரி போகும்போது நல்ல தூக்கம், நைட் ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ் வீடுக்கு நம்ம போகிறோம். அண்ட் ஸ்கிரிப்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அரவுண்ட் 45 minutes வந்து ஐ திங்க் இட் டுக் 45 minutes டு எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். நான் சொன்னேன், என் டீம் இருந்தாங்க, நான் சொன்னேன் ப்ரோ
நம்ம வந்து ஆக்சுவலி நான் ஒரு மைண்டில் ஒரு நம்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன், இந்த நம்பர் வந்தால் பண்ணலாம், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஷால் வி டாக் த நம்பர்ஸ், இல்லை ப்ரோ இருங்க, நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் இருக்குது, நம்ம செகண்ட் ஹாஃப் பேசிட்டு நம்ம என்ன உட்காரலாம். I know negotiationக்கு வந்து never ever show your interest, but then this movie is a phenomenal movie. I am pretty sure when you go to the theaters, because though it was my first script that I was listening to, I could see the spark. முன்னாடி விடிவி சார் சொன்ன மாதிரி ஐயோ இவர் பண்ணுவாரா இல்லையாருன்ற மாதிரி இருந்தபோது the way he narrated, he has got such clarity. I mean the clarity of thoughts, you know, shows how much dedication he has got. And moreover, டிரெக்ட் பண்ணுற ஒருத்தரே அந்த படத்தில் காசு போடுறாருன்னா அவருக்கு அந்த மூவி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அந்த தைரியத்தில் வந்து ஐ யூனோ டோல்ட் him that let's do it. அங்கே வந்து அரௌண்ட் 1:32 in the night வந்து we shook hands and we told, I spoke to my other main people and I told, okay, this is something that we can't miss. And because Malian Manvi is, you know, something which has always been focusing on something new. If a youth movie you would have seen, so that is also, we have been always looking for that kind of movie, and I'm pretty sure this is going to be a big hit. And then when this all happened, I was like, okay, now will he be able to pull off something like this? அவர் எல்லாம் கதை நல்லா சொல்றாரு, நல்லா பேசுறாரு, இதே மாதிரி வேலை வாங்கி அதை ஒரு சக்ஸஸை முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனால் செட்டில் போனேன், அங்கே இருக்கிற எனர்ஜியை பார்த்தபோது ஐ வாஸ் லைக் வேணாப்பா, இதுக்கப்புறம் நான் செட்டுக்கு வரவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல, ஃபாலோப்பே பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, 100% hit. And then preview பார்த்தபோது I was mind blown. So guys, this is, you know, press and media should, you know, kind of, you know, watch this kind of movie and take it to the people, because it is you guys who decide the future of the movie. So I'm requesting all of you to take such content to the mass, and I'm pretty sure all of you will have a great time watching this movie. So once again, thank you to one and all present here. Thank you. அப்புறம் என்ட்ரிக்கு வந்து எவ்வளோ பில்டப், பயங்கரமான பில்டப்பு, அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு தகும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல படம், ஐடியாலஜிக்கலாக பயங்கர இன்டெலிஜென்ட்டாக எடுக்கப்பட்ட படம். இந்த ட்ரெய்லரே எவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக படம் இதை விடவும் ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமானதாக ரொம்ப நல்ல படமாக இருக்கும். சுமாரான படத்தையே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களாக நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இது ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் பிரமாதமாக சேர்த்துருவீங்க நம்புகிறோம். உங்களோட ஆதரவு எப்போயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். இங்கே வந்தானே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கீழே இருக்கிறதுக்கும் பேசிடலான்னு நினச்சேன். ஸோ யா, இந்த படம் லைக் இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். லைக் ஹரிஷ் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைக் நம்மளை மாதிரி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸாக இருந்து ஒரு ஏடியாக வந்து ஈபியாலாம் பார்த்துருக்கேன் ஹரிஷ் அண்ணாவை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசராக டைரக்டராக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்சனலாக. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பர்சனல் ஃபார் மீ. அண்ட் டீம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த மாதிரி அமேசிங் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ப்ரிவிலேஜ் கிடச்சிது. வடிவகரசி அம்மா, யோகி பாபு அண்ணா, அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆனபன், லைக் அமேசிங் ஆக்டர்ஸ், அண்ட் அகிலன். ஸோ அண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு சார். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த இது பார்த்தேன். அந்த ரேப்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க சார். உங்களோட எசன்ஸ் ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிறது நான் பார்க்குறேன், செம்மையாக இருக்குது சார். எப்போவுமே உங்கள் ஃபேன் தான், பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதர் ஆக்டர்ஸ் லைக் விடிவி சார் அண்ட் அருள் சார், அண்ணாச்சி அண்ட் எவ்ரி ஒன், லைக் அமேசிங் ஒர்க். அண்ட் லிரிசிஸ்ட் மோகன் அண்ணா, எப்போவுமே ஒரே ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் மை டெக்னீஷியன்ஸ் லைக் நண்பர் ராஜ்கமல், நவா, அருள் அண்ட் சந்தோஷ் மாஸ்டர், எல்லாரும் லைக் ஃபேமிலி மாதிரி எல்லாரும் பேக்கேஜாக ஒரே படத்தில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யா, அண்ட் ஏடிஸ் அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எங்கள் எல்லாரையும் விட ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டே அண்ட் நைட் 24 hours டெட்டி கால் ஷீட்ஸ்லாம் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதோட வெற்றிக்காக நான் காத்திருக்கேன். அதுக்கு காரணம் தம்பி ஹரிஸ்காக, டைரக்டர். என்னோடய முதல் படித்ததுலேருந்து நான் அந்த கதையோடு நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து இதில் யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் நினைவில் வருது. அர்ஜுன் சார், நீங்கள் முதல் சொன்ன ஓகே தான் சார், இந்த படம் இங்கே நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹரிஸ் சார்பாக நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் வந்து கதை சொல்லிவிட்டு அவன் சொன்ன முதல் ஆப்ஷனும் மாற்றாத ஆப்ஷனும் நீங்கள் மட்டும்தான். அவ்வளோ வந்து அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது உங்கள் கேரக்டரில். ரொம்ப ரொம்ப உங்களோட ட்ராவல் ஆகிறது ரொம்ப ஹாப்பி சார். இந்த படம் உண்மையாலுமே உங்களுக்கு ஹீரோவாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் சார். நான் வந்து
4-5 முறை பார்த்துட்டேன். எத்தனை முறை பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த படம் இது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஹானா பென் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேம். உங்களுடைய இங்கே வந்து கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். உங்களுடைய நெக்ஸ்ட் படத்தில் நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலையும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதில்ல. ஷான் ரோல்டன் ஐயா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரோட சேர்ந்ததுலேருந்து தான் என் பேர் வந்து ஒரு லிரிசிஸ்டாக பெருசாக கவனிக்கப்படுதுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் காம்போ பண்ண எல்லா படங்களும் மேக்ஸிமம் ஹிட் ஆகிருக்கு. இந்த வருஷம் வித் லவ் ஓடிடியில் ஹிட் ஆன 29, இப்போ நான் கான்சீட்டில் வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டோம். ஆனால் எங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுற ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் 7 பாடல் இருக்குது. அது அங்கங்கே வந்துட்டு போகும். ஆனால் ஆல்பமாக கேட்டு பாருங்கள். ஒரு ரெண்டு வந்து ஒரு எம்எஸ்வி காலத்து ஒரு பழைய தத்துவ பாடல்களாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து ஹரிஸ்க்கு தான் சொல்லணும். அவன் கொடுத்த ஐடியா தான் அது. அவன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஆள். அவனோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நான் வந்து தொடர்ந்து அவனோட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பயணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக வடிவுக்கரசி மேம், யோகி பாபு அவங்களுடைய காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுவீங்க நம்பிக்கை. அம்மா நான் வந்து பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில். ஏற்கனவே ஃபேன் தான். இந்த படத்தில் நான் வந்து யார் நம்ம மேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் நாங்கள். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா. எங்களுடைய டெக்னீஷியன் டீம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் சொல்ல வேணாம். ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வெற்றியாகி ஹரிஸ் கண்ணில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். ஒரு தம்பி ஜெயிக்கிறத ஒரு அண்ணன் பார்க்குற மாதிரி. கண்டிப்பாக ஜெயிப்பா ஹரிஸ். இதில் வந்து அருள் சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்கன்னா இம்மா நினச்சேன்னா நீங்கள் வர சீன் எல்லாமே சூப்பர். மாஸ்டர் எல்லாம் சூப்பர். சதா பிரிச்சிட்ட. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில்வர் ட்ரீ விஜய் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.